நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். ஒரு செய்தி சொல்றேன் பிரியமானவர்களே. ஆண்டவர் நோய்களிலிருந்து விடுதலை கொடுக்க போறார். பீடத்தினுடைய ஒளிம விளக்கு மட்டும்தான் எரியும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உள்ளே வாங்க, எல்லாரும் வாங்க, உள்ளே வாங்க. பீடத்துலையும் எல்லா லைட்டும் வேண்டாம், ஒரு 2 லைட் போட்டால் போதும். உள்ளே வாங்க ப்ளீஸ். ஆண்டவருடைய அந்த வல்லமையான ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும். வாங்க, அப்படி முழந்தால் படி இருக்கும். முதல்ல நில்லுங்க, நான் சொன்னதுக்கு அப்புறம் முட்டி போடுங்க. நான் ஒரு செய்தி சொல்ல போறேன். பிரியமானவர்களே, ஆண்டவரால் ஆகாத காரியம் என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை, இல்லைங்களா? இது இல்லை, இது அவரால் முடியாது அப்படின்னு ஒன்றும் கிடையவே கிடையாது. ஆனாலும் நம்மில் பலர் நோயாளிகளாக இருக்கத்தான் செய்கிறோம். நம்ம நிறைய குறைகள், நிறைய போராட்டங்கள், நிம்மதி இல்லை வாழ்க்கையில். உடல் வாதைகள் நம்மை வதைத்து கொண்டிருக்கிறது. ஏன் இந்த உடல் வாதைகள்? அதுதான் நான் இப்ப சொல்ல போறேன். மருத்துவர்கள் பல காரணங்கள் வைத்திருக்கலாம். ஆனால் விவிலியத்தின் பார்வையிலே ஏன் நோய்கள் ஏற்படுகிறது? முதலாவதாக, அவரவருடைய தனிப்பட்ட பாவத்தினால் நோய்கள் ஏற்படுவதாக யோவான் 5:6 வசனமும் 14 வசனம், தொடக்க நூல் 3:15-17 வசனங்கள் குறிப்பிடுகின்றன. எதனால? அவரவருடைய தனிப்பட்ட பாவம். அது எப்படிப்பட்ட பாவம்னு ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். இரண்டாவது, சாத்தானால் சில நோய்கள் கொடுக்கப்படுகின்றன. இதை யார் சொல்றா தெரியுமா? இயேசுவே சொல்றார். லூக்கா 13வது அதிகாரத்துல சொல்றாரு. ஒரு கூன் விழுந்த பெண்ணை பார்த்து இயேசு சொன்னாரு, சாத்தான் இந்த பெண்ணை 18 ஆண்டுகள் கட்டி வைத்திருந்தான். பாத்தீங்களா? அப்ப சில நோய்கள் யாரால கொடுக்கப்படுகிறது? சாத்தானால கொடுக்கப்படுகிறது. மூன்றாவது, பிரியமானவர்களே, 1 யோவான் 2வது அதிகாரம் 16வது வசனம் சொல்கிறது, சில நோய்கள் உலகத்திலால் கொடுக்கப்படுகிறது. அதான் உண்மை. இதைதான் மருத்துவர்கள் சொல்றாங்க, இல்லையா? மருத்துவர்கள் அதிகமா சொல்றது எது? உலகத்திலிருந்து வர நோய்கள். ஆனா பைபிள்ல உலகத்திலிருந்து எப்படி வருதுன்னு தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. 1 யோவான் 2:16 இருக்கு, கண்களால், உடல் இச்சையால், ஆணவத்தால். உலகத்திலிருந்து நோய் எப்படி வருதா? கண்களிலிருந்து. கண் பார்க்குது இல்லையா? டிவி பார்க்குறோம், செல்போன் பார்க்குறோம். எவ்வளோ நோய்கள் பைத்தியம் பிடிச்சி போகுது பிள்ளைங்களுக்கெல்லாம் இன்னைக்கு. அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. செல்போன் பயன்படுத்துறதுனால எவ்வளவு பெரிய நோய்கள், நோக்காடுகள். பிள்ளை பாக்கிய குறைபாடு எல்லாம் செல்போனால தான். செல்போனாலுடைய கதிர்வீச்சால தான் இன்னைக்கு குழந்தை பாக்கியமே மட்டு போச்சு. நைட்டும் பகலும் தூக்கம் இல்லை, மூளை வேலை செய்யல, மெமரி இல்லை, குழந்தைங்களுக்கு படிக்க முடியல. பார்த்தீங்களா எவ்வளவு பிரச்சனை? ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு புரியாது. ரெண்டாவது, இச்சை, உடல் இச்சை. உடல் இச்சைனா வெறும் காமம் மட்டும் இல்லை, நிறைய தீனி திங்கிறதுனால, இல்லையா? தேவையில்லாத ஆடைகள், உடல்ல இல்லையா அலங்காரப்படுத்துறதுக்காக மேக்கப்பு, டாட்டூ எல்லாம் போடுவாங்க, இல்லையா? பார்த்துருக்கிறீங்களா? இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நோய்களை ஏற்படுத்துகிறது. சாப்பாட்டுல நோய், தவறான சாப்பாடு, கேன்சர் வர்றதுக்கான சாப்பாடு.
நம்ம என்ன செய்யறோம்னே தெரியல. பைபிள் அழகா சொல்லியிருக்கு, இச்சையினால, கண்கள் பார்வையினால, ஆணவத்தால, இல்லையா? என்னை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆணவம் நிறைய பேருக்கு வந்துருச்சு. பிரியமானவர்களே, இந்த நோய் நொடிகளிலிருந்தெல்லாம் விடுதலை ஆண்டவர் கொடுக்க போறார். ஓகே, எப்படி கொடுக்க போறார்? நம்ம ஆண்டவர்கிட்ட நம்மளை ஒப்பு கொடுக்க போறோம். நான் ஒரு 3 செய்தி சொல்றேன். ஆகார்னு ஒரு பெண் இருக்கிறாங்க. ஆகார், இல்லையா? சாராவுடைய பணிப்பெண். அவளுக்கு குழந்தை பிறந்த உடனே சாரா அவ மேல பொறாமைப்பட்டு அவளை விரட்டி விடுகிறார். ஆகார் பாலைவனத்துக்கு போறாங்க, யாருமே இல்லை. நான் இந்த இடத்துக்கு போயிருக்கிறேன், பாலைவனம், இப்பவும் அது பாலைவனம் இல்லையா? அப்படியே ஒண்ணுமே இல்லை, கட்டான் தர, கை குழந்தை சாக போகுது. எப்படி இருக்கும் ஒரு தாய்க்கு, இல்லையா? அந்த குழந்தை சாவதை பார்க்க முடியாத ஆகார் அந்த குழந்தை ஒரு பக்கமா கிடத்திட்டு இன்னொரு இடத்துல வந்து முழந்தால் படிட்டு கண்ணீர் விட்டு கதறுகிறாள். கண்ணீர் விட்டு கதறா, ஆண்டவரே அப்படின்னு கதறா. ஆண்டவர் உடனடியாக அந்த பெண்ணினுடைய கண்ணீரை கண்டார். ஹல்லேலூயா சொல்வீங்களா? சந்தோஷமா சொல்வீங்களா? கண்ணீரை கண்டார். அதனால ஆகார் ஆண்டவர் எப்படி தெரியுமா கூப்பிட்டா? எல்ரோயி. எப்படி கூப்பிட்டா? எல்ரோயி, என் கண்ணீரை காண்கிற கடவுள் அப்படின்னு கூப்பிட்டா. அந்த இடத்துக்கு பேர் என்ன தெரியுமா? பெயர் லகாய் ரோய். அந்த இடத்துக்கு பேரு பெயர் லகாய் ரோய். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? என் கண்ணீரை காண்கின்ற கடவுள்னு அர்த்தம். என் கண்ணீரை காண்கின்ற கடவுள். பிரியமானவர்களே, ஆண்டவர்கிட்ட அழுவுறது இல்ல, மனுஷங்க கிட்ட போய் அழுவுறோம். மனிதர்கள் எனக்கு எந்த தீர்வும் கொடுக்க முடியாது. சில சமயம் நம்ம கண்ணீர் வடிச்சா மனிதர்கள் நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க, எள்ளி நகையாடுவாங்க, இல்லையா? கேவலப்படுத்துவாங்க. ஆனா ஆண்டவர்கிட்ட கண்ணீர் வடிச்சா மட்டும் ஆண்டவர் நம்ம கண்ணீரை பார்க்கிறார். நான் அந்த வசனத்தை சொல்லி கொடுக்குறேன். 2வது இன்னும் சூப்பரா இருக்கும். சூசன்னான்னு ஒரு பெண்ணு, இல்லையா? தானியேல் புத்தகம் படிச்சிருக்கிறீங்களா? சூசன்னா. 2 முதியவர்கள் அந்த பெண்ணின் மீது காம இச்சை கொள்வார்கள். ஆனால் அவள் கடவுளுக்கு பயந்து அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாள். ஆனால் அந்த பெண் மீது பழியை சுமத்தி அவளை சாகடிப்பதற்காக அழைத்து செல்வார்கள், இல்லையா? அப்ப அந்த பொண்ணு ஒரு அழகான ஜெபம் சொல்வா, சூப்பரா இருக்கும். அந்த பொண்ணு அழுதுகிட்டே சொல்வா, ஆண்டவரே, இவர்கள் என் மீது சுமத்திய பழி, அந்த பாவத்தை நான் செய்யவில்லை என்று உமக்கு தெரியுமே, ஆனாலும் நான் சாக வேண்டி இருக்கிறதே அப்படின்னு சொல்லி கதறி அழுவா. ஆண்டவர் அவருடைய கண்ணீரை கண்டு தானியேலை அனுப்புவார். தானியேல் உண்மையை வெளிப்படுத்தி அந்த 2 கொடூரர்களையும் அன்னைக்கே ஆண்டவர் சாகடிப்பார். பாத்தீங்களா? ஹல்லேலூயா சொல்லுவோமா? 3வது செய்தி சொல்றேன். எசேக்கியான்னு ஒருத்தர் இருப்பார். அவர் பேரு எசேக்கியா. ரொம்ப ஒரு அரசர். அவர்கிட்ட ஆண்டவரே சொல்லுவார், எசேக்கியா நீ சாக போற. எசேக்கியா யார் சொல்றா? ஆண்டவர் சொல்றார், நீ சாக போற, உன் டைம் வந்துருச்சு, உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்திக்கொள் அப்படின்னு அர்த்தம். வீட்டில் எல்லாத்தையும் சரி பண்ணி வச்சுக்கோன்னு சொல்றார். ஆனா எசேக்கியா அழுகுறார், ஆண்டவரே உன் மேல நாங்க எவ்வளவு அன்பு செய்யறேன், உங்க மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமேன்னு சொல்லி என்ன தெரியுமா பண்ணாரு? சுவற்று பக்கமாய் திரும்பி கதறி அழுதார். எப்படி? சுவற்று பக்கமாய். நான் ஏன் லைட் ஆஃப் பண்ண சொன்னா, யாரும் பார்க்க வேண்டாம், நான் கண்ணீர் வடிக்கிறத யாரும் பார்க்க வேண்டாம். மனிதர்களிடம் அழாதீர்கள். யார்கிட்ட அழாதீங்க? மனுஷங்க கிட்ட இனிமே அழாதீங்க. ஆனா யார்கிட்ட அழுவணும்? இவர்கிட்ட மட்டும் அழுங்க. மற்ற எல்லாரும் முன்னாடி சந்தோஷமா இருங்க, ஆனா இவர்கிட்ட மட்டும் கண்ணீர் வடிங்க. ஏன் தெரியுமா? கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற கடவுள் இன்னைக்கு நோய்களை சுகமாக்க போறார்ல. முழந்தால் படிடுவோமா எல்லாரும்? எல்லாரும் எல்லாரும் கண்களை மூடி உங்க 2 கையும் இதயத்தில் வைங்க. யாரும் யாரையும் பார்க்க போறது இல்லை. லைட் எல்லாம் ஆஃப் பண்ணியாச்சு. என் கூடவே இரும் என் இயேசுவே என்கிற பாடலை பாட போறோம். எல்லாம் கண்களை மூடுங்க தயவு செய்து. எல்லாரும் கண்களை மூடி உங்க உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற உங்களுடைய வேதனை, உங்களுடைய கவலை, குறிப்பாக உடல்வாதிகள், தலை முதல் கால் வரை உங்களை பிடித்திருக்கிற எல்லா விதமான கேடுகள், எல்லா விதமான நோய்கள், நோக்காடுகள், தொல்லைகள், பிரச்சனைகள், மருத்துவரால் கைவிடப்பட்ட காரியங்கள், எனக்கு விடுதலை இல்லையே என்று நினைக்கிற அத்தனை நோய்களையும் ஆண்டவர் பால் இப்ப ஒப்புக் கொடுக்க போறோம். இந்த பாடல் பாடும் பொழுது நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம நோய்களை ஒப்புக் கொடுப்போம். என் கூடவே இரும் ஓ
இயேசுவே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே ஒளியாக ஆண்டவர் வரவிருக்கிறார். உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனாய் வரவிருக்கிறார். சொல்லுங்க, உச்சரித்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த தலைவலி, இந்த உடல் வலி, இந்த இதய கோளாறு, இந்த கேன்சர் நோய், இந்த வயிற்றில் இருக்கிற பிரச்சனை, மூச்சு விடுவதிலே எனக்கு இருக்கிற பிரச்சனை, சுவாச கோளாறுகள், என் கர்ப்பத்தில் இருக்கிற பிரச்சனை, ஆண்டவரே என் கை கால்கள் இடுப்பு தலை எல்லாவற்றிலும் இருக்கிற பிரச்சனை, ஆண்டவரே இவை எல்லாவற்றிலும் எனக்கு விடுதலை தாங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம். இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. உறவுகள் விட்டு போயிட்டாலும் ஆண்டவர் விட்டு போக மாட்டார். கண்ணீர் விடுகிற நேரத்திலும் நான் காயப்படுகிற நேரத்திலும் தாயாக தந்தையாக என்னோடு பயணிக்கிற கடவுள் இதோ இன்று மகனே மகளே நான் உன் கண்ணீரை காண்கிறேன் என்று சொல்கிற கடவுள். மகனே மகளே நீ உன் நோயை உச்சரித்து சொல்லும் பொழுது, நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுக்கும் பொழுது, இதோ இப்பொழுது ஆண்டவர் நோய்களை சுகமாக்குகிற கடவுளாய் இருக்கிறார். கவலையே படாதீங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே நான் எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துறேன்ப்பா, என் கையில ஒண்ணும் இல்லை, வசதி வாய்ப்புகள் இல்லை, நான் பெரிய வசதி படைத்தவளா இல்லப்பா, நீங்க மட்டும்தான் ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுக்க முடியும், நீங்க மட்டும்தான் சுகம் கொடுக்க முடியும், என் கண்ணீர்ல இருந்து எனக்கு விடுதலை கொடுக்க முடியும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் இன்று இப்பொழுது அவருடைய கரத்தினால் நம்மை ஆசீர்வதிக்கிறார். கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானினே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானினே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானினே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானினே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே நீர் இல்லாமல்
நோயுற்ற நேரத்திலே மருத்துவராய் நம்ம மத்தியிலே வரப்போகிறார். சோதனை நேரத்தில் நண்பனாய் வந்து ஆறுதல் கொடுக்கிற கடவுள் இவர். இதோ இப்பொழுது இந்த நேரத்திலே நம் மத்தியிலே இறங்கி வரவிருக்கிறார். இயேசு நடந்து சென்ற பொழுது அவர் நிழல் பட்ட பொழுது கூட சுகம் பெற்றார்கள். பேய்கள் ஓடியது, நோய்கள் நீங்கியது, பார்வை பெற்றார்கள், கேட்கும் திறன் பெற்றார்கள், முடவர்கள் படுக்கையை இழுத்து கொண்டு நடந்தார்கள். 12 ஆண்டுகள் இரத்தப்போக்கினால் வேதனையுற்ற மகள் இயேசுவின் ஆடையின் ஒரு நுனியை பட்டாலே போதும் எனக்கு சுகம் கிடைக்கும் என்று ஓடோடி வந்து சுகம் பெற்று சென்றாள். இதோ இப்பொழுது இந்த மாற்றல்லி கிராமத்தில் இருக்கிற லூர்து அன்னை திருத்தலத்தில் ஓடி வந்திருக்கிற எல்லா மகளையும் ஆண்டவர் காண்கிறார். என அன்னை தாய் மரியாள் அவர்கள் உனக்காக எனக்காக இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். நேர்மையாளருடைய ஜெபம் வல்லமையானது இல்லையா? இதோ இந்த நேரத்திலே அவருடைய பரிந்துரையின் வழியாக நம்முடைய கண்ணீரை ஆண்டவர் கண்டு இப்பொழுது நம்மை ஆசீர்வதிக்கிறார். மகனே மகளே, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நோய்களற்ற ஒரு வாழ்க்கை, சுகமான ஒரு வாழ்க்கை, சமாதானமான ஒரு வாழ்க்கை, வல்லமையான ஒரு வாழ்க்கை, நன்றியான ஒரு வாழ்க்கை ஆண்டவர் இப்பொழுது உமக்கு கொடுப்பாராக. இதோ ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் நம்பிக்கையோடு வந்திருக்கிறப்பா, நீங்க நிச்சயமா என்னை சுகமாக்குவீங்க, நிச்சயமா எனக்கு விடுதலை தருவீங்க, நிச்சயமா என்னை வழி நடத்துவீங்க. ஆண்டவரே நான் உம்மை விட்டு விலக மாட்டேப்பா, உம் கரத்தை பற்றிக் கொள்வேன். இயேசுவே நீர் ஒருவரே உண்மையான தேவன். நன்றி நன்றி நன்றி, எனக்கு சுகம் தாரும். ரெண்டு வசனம் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். வாழ்க்கையில் மறக்கவே கூடாத வசனம் திருப்பாடல் 56:8, Psalms 56 verse 8. வசனம் என்ன சொல்கிறது தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே நான் உன் கண்ணீரை காண்கிறேன். எசேக்கியா இறைவாக்கினர்கிட்ட நீ சாக போறேன்னு சொன்னார்ல, அவர் அழுது ஜெபிச்சார்ல, அப்ப அவருக்கு கிடைச்ச பதில் என்ன தெரியுமா? ஆண்டவர் உன் கண்ணீரை கண்டார், உன் மன்றாட்டை கேட்டார், நீ சாக மாட்ட. ஆண்டவரே தான் சொன்னார் நீ சாக போறேன். ஆனா அவர் கண்ணீரை பார்த்த உடனே ஆண்டவர் சொன்னாரு, மகனே நீ சாக மாட்டப்பா, உன் கண்ணீரை நான் பார்த்தேன், நீ இன்னும் 15 ஆண்டுகள் வாழ்வாயின்னு சொன்னார் இல்லையா? ஆண்டவர் முன்னாடி கண்ணீர் சிந்துனா ஆண்டவர் உடனே சுகம் கொடுப்பார். அதனால தான் திருப்பாடல் 56:8 சொல்கிறது, நான் உன் கண்ணீரை காண்கிறேன். அடுத்த வரி, உன் கண்ணீரை எல்லாம் நான் ஒரு தோல் பையில் சேர்த்து வைத்திருக்கிறேன். ஆண்டவர் பரலோகத்தில் சேர்த்து வச்சிருக்கிறாராம். அவர் பிரசனத்தில் சிந்தின கண்ணீர், மனுஷங்க கிட்ட சிந்தின கண்ணீர் இல்லை, ஆண்டவர்கிட்ட சிந்தின கண்ணீர் எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? சேர்த்து வச்சிருக்கிறாரு எனக்காக. அடுத்த வரி இன்னும் அழகா இருக்கும், உன் கண்ணீர் துளிகளை எல்லாம் ஒரு குறிப்பேட்டில் குறித்து வைத்திருக்கிறேன். குறிப்பேடுன்னு என்ன தெரியுமா? டைரி. ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே உன் கண்ணீர் துளியெல்லாம் நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? ஒரு டைரியில்
குறிச்சு வச்சிருக்கிறேன். பார்த்தீங்களா எவ்வளோ அழகான வசனம், திருப்பாடல் 56:8. அதனால தான் சொல்கிறேன், இவர்கிட்ட கண்ணீர் சிந்தினவங்க வீணா போனதே இல்லை. இன்னொரு வசனத்தோடு சொல்லி நிறைவு செய்கிறேன். மத்தேயு 13வது அதிகாரம் 15வது வசனம். மத்தேயு 13:15 என்ன தெரியுமா போட்டிருக்கு? நீங்கள் உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து மனம் மாறினால் நான் உங்களை சுகமாக்குவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வார்த்தை கேட்டீங்களா? நீங்கள் மனம் மாறி உங்கள் பாவத்தை அறிக்கையிட்டால் நான் சுகம் தருவேன். ஒருவேளை நீங்கள் மனம் மாறலைன்னா நான் உங்களுக்கு சுகம் தர மாட்டேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதனால தான் நாளைக்கு அழகாக ஆண்டவர் ஃபாதர் இல்லையா நம்மக்கிட்ட சொல்லியிருக்கிறாரு, பாவ அறிக்கை செய்ய வாங்க. பாவ அறிக்கை செய்வதன் மூலமாக உடல் சுகம், ஆன்மீக சுகம், வாழ்க்கையிலையும் ஆண்டவர் சுகத்தை கொடுக்க போகிறார். ஓகேவா? ஒரு சிறிய ஜெபத்தோடு நம்ம நிறைவு செய்யலாம். எல்லாரும் முழந்தால் படியிட்டு 2 கைகளையும் இயேசுவின் பக்கம் நீட்டி எல்லாரும் முட்டி போட்டு நல்லா கையை உயர்த்துங்க. கை வலிச்சாலும் பரவாயில்லை, நல்லா கையை உயர்த்தி அந்த வாசிங்க, மியூசிக் வாசிங்க, பின்னாடி வாசிங்க என் கூட சேர்ந்து. இரக்கமுள்ள இறைவா, நன்றி ஆண்டவரே, உம் வல்லமையால் இப்பொழுது எங்களை தொடுவதற்காக, ஆசீர்வதிப்பதற்காக, எங்கள் கண்ணீரை கண்டதற்காக, எங்கள் கண்ணீரை சேர்த்து வைத்ததற்காக, எங்கள் கண்ணீரை உம் குறிப்பேட்டில் குறித்து வைத்ததற்காக ஆண்டவரே நன்றி. இயேசுவே நன்றி. இதோ இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு மகனையும், ஒவ்வொரு மகளையும், ஒவ்வொரு குழந்தையும் தொட்டு ஆசீர்வதித்து உடல் சுகத்தை கொடுப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஆன்மீக சுகத்தை கொடுப்பதற்காக நன்றி. குடும்பத்தில் இருக்கிற எல்லா விதமான வேதனை போராட்டங்களிலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இதோ நாங்கள் நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு பேசினீர், உம் வார்த்தையால் எங்களை கழுவினீர், உம் வார்த்தையால் எங்களுக்கு சுகம் கொடுத்தீர். திருப்பாடல் 107:20வது வசனத்திலே நீர் இந்த வாக்குறுதியை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். இதோ உம் வார்த்தையை அனுப்பி நான் அவர்களை சுகமாக்கினேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. இன்றும் வார்த்தையை அனுப்பி இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும், இந்த கிராமத்தில் வாழ் எல்லா மக்களையும் ஆசீர்வதித்து சுகம் கொடுப்பதற்காக நன்றி இயேசுவே. உன் வார்த்தையை அனுப்பி அவர்களை சாவின் படுகுழியில் இருந்து மீட்டுக் கொண்டேன் என்று சொன்னீரே அப்பா. எங்களை அழிவின் பாதையிலிருந்து மீட்டுக் கொண்டதற்காக நன்றி. எங்கள் கண்ணீரை துடைத்ததற்காக நன்றி. சமாதானம், மகிழ்ச்சியை தருவதற்காக நன்றி. இதோ எங்கள் பிள்ளைகளை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. நாங்கள் வாழ்வதே எங்கள் பிள்ளைகளுக்காகத்தான் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளை பிடித்திருக்கிற எல்லா விதமான கேடுகள், நோய் நொடிகள், எல்லா விதமான சாத்தானுடைய அந்தகார சக்திகள் அனைத்தும் ஒழிந்து போவதாக அப்பா. இங்கு வந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகன் மகள் உடலில் இருக்கிற எல்லா வாதைகளையும் உம் சித்தத்தின்படி எடுத்து போடும் அப்பா. எங்கள் நேரத்தில் அல்ல ஆண்டவரே, உம் நேரத்தில் எங்களுக்கு சுகத்தை தாரும். உம்முடைய திருவிழத்தின்படி சுகத்தை தாரும். உம்முடைய விருப்பத்தின்படி நீர் எங்களை மாற்றியருளும் ஆண்டவரே. இந்த திருவிழாவில் இருந்து எங்கள் வாழ்க்கை உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையாக, உமக்கு உகந்த ஒரு வாழ்க்கையாக, உமக்கு சாட்சியான ஒரு வாழ்க்கையாக மாற கடவதாக அப்பா. நாங்கள் உம் வசனத்தை பற்றிக்கொண்டு, உம் வசனத்தின் ஒளியில் வாழ்ந்து, உம் வசனத்தை கடைபிடித்து, உம் வசனத்தை தியானித்து, உம் வசனத்தினால் நாங்கள் பெறுகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும், அன்னை மரியாளின் பரிந்துரையினால் இதோ நாங்கள் பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் பெற்றுக்கொள்ள கட்டளையிட்டருளும். நன்றி, நன்றி. ஆமென், ஆமென், ஆமென். மாண்புயர் கீதம் பாடுவோம். My
காப்போம். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்தியோமாக இருவரிடமாய் வருகின்றவரோ தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமபுகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் தாரும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தீர். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தீர். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். இறை ஆசிரோடு நல்ல உடல் சுகத்தோடு சமாதானத்தோடு சென்று வாருங்கள். இன்றைய வழிபாடு நிறைவேறியது. ஆமென். இறைவனுக்கு நன்றி.